நீதிநெறி விளக்கத்திலே பொது மகளிரை கூட நம்முடைய குமரகுருபர் பாராட்டுகிறார். ஏனென்றால் அவர்களின் செயல் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன? கற்பின் மகளின் நலம் விற்று உணவு கொள்ளும் பொற்றொடி நல்லார் நனி நல்லர். எனவே தன்னை விற்று பணத்தை பெற்று அதன் வழியாக வாழ்கிற அந்த பொது மகளிர் இருக்கிறார்களே, அவர்கள் நல்லவர்கள் என்கிறார். ஏனென்றால் மற்ற தம் கேழ்வருக்கும் ஏதிலார்க்கும் தங்கட்கும் தம் கிளைஞர் யாவருக்கும் கேடு சோழார். குடும்பத்தில் இருக்கிற பெண் இருக்கிறாளே, அவள் தவறினால் யாராருக்கெல்லாம் தீமை ஏற்படும்? தனக்கு தீமை ஏற்படும், தன் கணவனுக்கு தீமை ஏற்படும், தன் குடும்பத்தாருக்கு தீமை ஏற்படும், தன் உறவுகளுக்கு தீமை ஏற்படும். ஆனால் பொது மகளிர் தன்னை விற்று நன்மை செய்கிறார். அதனால் அவர்கள் நனி நல்லர். ஏனென்றால் அவர்களினால் யாருக்கும் தீமை இல்லை. அவர்கள் பொது மகளிராகவே தன்னை வாழ்க்கைப்படுத்தி கொண்டவர்கள், அதனாலே அவர்களுக்கு தீமை இல்லை. ஆனால் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தவறு செய்வாரானால் அது எல்லோரையும் பாதிக்கும். எனவே பொதுமகள் அவளை பற்றி கவலை இல்லை. ஆனால் கற்புடைய மகளிராக இருக்கிற ஒருவர் தவறு செய்தால் அது குடும்பத்தையே பாதிக்கும் என்று சொல்கிறார். கற்பிலா குலமகளிரை விட பொது மகளிர் எவ்வளவோ சிறப்புடையவர்கள் என்று பேசுவதை பார்க்கிறோம். குலமகளிர் எல்லாம் பெற்றாலும் தவறிழைக்கின்றனர், ஆனால் அதனால் இழிவை பெறுகின்றனர். ஏனென்று எல்லாம் பெற்றிருக்கிறார். ஒரு குடும்ப உறவுகள், கணவன் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்தால் அவர்களை பாதிக்கும். ஆனால் பொது மகளிருக்கு குடும்பம் இல்லை, அதனாலே அவர்களை ஒன்றும் பாதிக்காது. அதனாலே குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தவறிழிப்பானால் அது பொது மகளிரை விட இழிவானது என்று ஒப்பிட்டு பேசுகிறார் குமரகுருபர் சுவாமிகள். எனவே வேசிய தெரிந்தே செய்கிறார், இல்லத்தில் இருப்பவளோ அவள் செய்வது துரோகமாக மாறிவிடுகிறது. கற்பு கெடும் மனைவி தாம் தேடிக்கொண்ட கேடு போன்றவள் என்று சொல்வதை பார்க்கும்படி யாவருக்கும் கேடு சூழார் பொதுமகளிர். ஆனால் யாவருக்கும் கேடு சூழ்வதை தன் செயலாக மாற்றுவார் என்னை கற்பிழந்த பெண் என்று பேசுவதை பார்க்கிறோம். அதனாலே மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சிதாயினும் இல்லை என்று வள்ளுவர் சொல்வதை பார்க்கிறோம். எனவே பெண்களிடத்திலே கற்பு குறையுமானால் அது என்ன நன்மை இருந்தாலும் அவளிடத்திலே அந்த நன்மை சிறக்காது. அந்த நன்மையினால் பயன் இல்லை என்றால் அவள் நடத்தையினால் பெறுகிற அழகுதான் பெரும்பழகு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே கற்பின் மகளின் நலமிற்று உணவு கொள்ளும் பொற்றொடி நல்லார் நனி நல்லர். மற்ற தம் கேழ்வர்க்கும் ஏதிலர்க்கும் தங்களுக்கும் தம் கிளைஞர் யாவருக்கும் கேடு சூழார். எனவே தன்னை சார்ந்தவர்களுக்கு கேடு சூழும் என்று தெரிந்தே இந்த குடும்பத்தில் ஒரு பெண் தவறு செய்தால் அது கொடுமையானது. ஆனால் யாருக்கும் கேடல்ல. தான் தேர்ந்தெடுத்த தொழிலின் வழி தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பொதுமகளிர் எவ்வளவோ சிறந்தவர் என்று நாம் குமரகுருபர் சொல்வதை காண முடிகிறது. எனவே இரண்டு பேருக்கும் இருக்கிற தன்மையை ஒத்துக்காட்டி குடும்பத்தில் இருக்கிற பெண் கற்புடைய பெண்ணாக வாழ வேண்டும். அத்தகைய வாழ்க்கைதான் எல்லோருக்கும் பெருமை தரும் என்பதை சொல்கிற அருமையான பாடல்.